டிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி உறுதியாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பலவிதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் உறுதியாகிட்டா? ஆமாம், உறுதியாகிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கும் தோணுது. பட் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே இல்லாமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரி, நீ எப்படி உறுதியாகுது, எப்படி ரெண்டு கூட்டணி கட்சியும் சேரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, இப்போ டிஎம்கே வந்து தனித்து விடப்பட்டது, இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே அது முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்சதை வந்து பேசுகிறதுல ஒன்றும் கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், பிற கட்சின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கட்சியை மென்ஷனே பண்ணல பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த கட்சி ஆகிருச்சு. அது உண்மை, சரிங்களா. இதை என்னதான் நீங்கள் வந்து முட்டு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும். அதனால் அந்த கட்சியை தூரே தள்ளிடுங்க. இப்போ வந்து டிஎம்கே தனித்து விடப்பட்டது. இப்போ வந்து ரெண்டே கட்சிகளை தான் போட்டி இருக்க போது. ஒன்று என்னது டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. இது சொன்ன மாதிரி நடந்துட்டு, அவர் ஏற்கனவே எலெக்ஷன் பண்ணி சொன்னார், அது நடந்துருச்சு. இனிமேல் தான் நடக்க போகுது. அப்படின்னு இருக்கும்போது டிவிகேக்கு பின்னாடி யார் இருக்கா? காங்கிரஸ். இப்போ டிஎம்கே பின்னாடி யார் இருக்கா? யாருமே இல்லை. அப்போது பிஜேபி ஒரு மூவ் பண்ணுறாங்க. உங்களை தான் தனித்தே விட்டாச்சு, உங்களை தான் வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் இப்போதைக்கு மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த தொகுதி மறைவரை பண்ணணும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாக வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. மேபி இருக்கலாம். ஏன்னா வந்து இது வரவிடாமல் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ். இப்போ திரிணாமுல் காங்கிரஸும் ஆட்சியில் இல்லை, டிஎம்கேவும் ஆட்சியில் இல்லை. இப்போ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட சப்போர்ட்டை வாங்கிட்டு நம்ம அதை வந்து மசோதா தாக்கல் பண்ணி அதை அப்ளை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க, கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு அரசியல் மாற்றம், மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி பிஜேபி வந்து டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே என்ன சொல்லணும்னா, இதுதான் உண்மையான மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வேறு என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லி தான் இனிமேல் அதுக்கப்புறம் யாரை எதிர்த்து இங்கே இவங்க ஒரு கூட்டணி வச்சு இவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்களோ ஆட்சியும் பிடிச்சாங்க. 2021 2026 வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. யாரை எதிர்த்து பண்ணாங்க? பிஜேபி எதிர்த்து தான். இதே ஸ்ட்ராட்டஜியை இப்பவும் யூஸ் பண்ணி தோத்துட்டாங்க. இப்போ பிஜேபி வந்து பிஜேபியும் டிஎம்கேயும் கூட்டணி சேர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இருக்கிறதும் நக்கிட்டு போன மாதிரி கதையாக தான் ஆயிரும். வாய்ப்பே கிடையாது. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சாலிடாக ரொம்ப மெஜாரிட்டி, அதாவது 200 தொகுதி 200 பெறுவோம் 200 வெல்லும் சொல்கிற மாதிரி 200 தொகுதியில் விஜய் அவர்கள் வச்சுட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் நடக்க போகுது. இப்படி நடந்துச்சுன்னா இது ஒரு தான் நடக்கலாமா இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னு தான் சொல்கிறேனே தவிர இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பட் இது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. பிஜேபி கூட ஏற்கனவே ஒரு ஓரங்கட்டப்பட்டு தான் இருந்தார். கட்சி பணிகளையும் அதிகமாக அவர் செய்யலை, எலெக்ஷனில் நிற்கலை. அப்போ அவர் முன்னாடி ஒரு முடிவு எடுத்துட்டார். இந்த எலெக்ஷனில் மேபி ஏடிஎம்கே வந்துருந்துச்சுன்னா இவர் அதை கண்டினியூ பண்ணியிருப்பார், உள்ள கட்சிகள் இருந்திருப்பார். பட் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கலை, எலெக்ஷன்லேயும் தோத்துட்டாங்க. அவர் நைஸாக மூவ் ஆகி வெளியே வந்துட்டுருக்காரு. ஒருவேளை இது பிஜேபியோட பிளான் இருக்குமா? அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறது வந்து பிஜேபியோட பிளான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை வந்து நம்ம தான் பிஜேபி இங்கே உள்ளே வர முடியல தமிழ்நாட்டுக்குள்ளே, அப்போது அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வச்சு அவரை வச்சு எதாவது ஆட்சியை பிடிக்கலாமான்னு பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. வேணால் அவரோட இளைஞர்கள் வந்து அவரை பின்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ பேரும் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. விஜய் அவர்களுக்கு இருக்கிற மவுசு மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் பிஜேபி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அண்ணாமலை அவர்கள் தான். மேபி இந்த ரெண்டுக்கும் ஒரு கிளாஷை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான செட்டப் தான் இங்கே உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே இந்த பொருளையை கிளப்பி விட்றதெல்லாம் யாரும் தெரியாது. இப்போ பிஜேபியும் டிஎம்கேயும் கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே கிளப்பி விட்டுச்சா இல்லைனா பிஜேபி கிளப்பி விட்டுச்சா இல்லைனா வந்து டிவிகே கிளப்பி விட்டுச்சுன்னா தெரியாது. பட் அது வந்து ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கு. அப்போ பேசிகிட்டு இருக்கும் போதில் என்ன ஆகுனா மக்கள் மத்தியில் வந்து ஒரு நெகட்டிவ் வந்து உருவாகும். யார் மேலே? டிஎம்கே மேலே. என்னடா இவ்வளோக்குள்ளே பேசிட்டு இப்போ நீ அங்கே கூட்டணி வைக்கிறேன். ரெண்டாவது சிறுபான்மை ஓட்டு, அது முக்கியமாக டிஎம்கேக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது டோட்டலாக காலியாகும், அது டிவிகேக்கு போயிடும். அப்போது யார் சாலிடாக இங்கே ஒரு இது பண்ணிடுவாங்க. இது யார் எப்படி மூவ் பண்ணாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யசபா சீட்டு வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இங்கே ஒரு சில பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னோட கருத்து என்னன்னா, டிவிகேக்கே ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஆட்சி பிடிச்சிருக்கீங்க, இதையும் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சிஎம் சீட்டையும் விட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். அந்தளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் இறங்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த காங்கிரஸ்ன்னு சொல்கிறது வந்து டிவிகே கூட கூட்டணி வச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இந்த ஒரு 5 வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் வர வழி இல்லை, கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. பட் எனக்கு அது உடன்பாடான்னு கேட்டிங்கன்னா எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு வந்ததில் வந்து காங்கிரஸ்ன்னு சொல்கிறது வந்து காமராஜ் காலத்திலேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அது காங்கிரஸ் கிடையாது. அது வந்து அதை எப்படி எடுத்துக்கிறது தெரியாதுன்னு ஒரு கட்சியாக ஆகி போச்சு. முக்கியமாக வந்து ஒரு சில பிரச்சனைனாலேயே இந்த காங்கிரஸ் கட்சி எனக்கு பிடிக்காமல் ஆயிடுச்சு. அப்படின்னு இருக்கும்போது டிஎம்கே கூட இருக்கும்போது எனக்கு சரியான காண்டு.
என்னடா இந்த கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு வளர்த்து விட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. பட் அவங்க டிஎம்கேல இருக்கும்போதுல பெருசாக வளரப்படலை, அவங்கள ஏதோ உப்புக்கு ஜப்பானி மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. பட் டிவிக்கில் வரும்போதுலாம் அந்த கட்சி கொஞ்சம் வளர்றதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அந்த கட்சியெலாம் கூடலாம் கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது தான் நான் நினைக்கிறேன். அதனால் அடுத்த எலெக்ஷனில் வந்து அது கொஞ்சம் ஒருவேளை வந்து ஒரு ஆட்சி கலைஞ்சி ஒரு 3 வருஷத்தில் உங்களுக்கு ரீஎலெக்ஷன் வருது அப்படின்னா காங்கிரஸை தயவு செஞ்சு கழட்டி விட்ருங்க. இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டு அடிப்படும். இன்னும் பாதி பேர் அந்த காங்கிரஸ் மேலே வெறுப்பில் இருக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கழட்டி விட்ருங்க அதெல்லாம். இல்லை நீங்கள் இதை தான் 5 வருஷம் கண்டினியூ ஆகிக்க அப்படின்னா 5 வருஷம் கண்டினியூ பண்ணது வேறு நைஸாக இப்போ வந்து டிஎம்கே கூட வந்து கலண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கழட்டி விட்ருங்க. இந்த கட்சி தேவையே கிடையாது. அதுக்காக சென்ட்ரல் சப்போர்ட் வேணும்னா இப்போ சென்ட்ரலில் யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கா? பிஜேபி தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னும் காங்கிரஸில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு வரைய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அவ்வளோக்கெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. மேலெல்லாம் வந்து பிஜேபி தான் ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒழுங்காக வேலை பார்க்குறதே கிடையாது. அவங்க கட்சிக்குள்ளே உள்ளடி வேலை நிறைய நடந்துட்டு இருக்கு. எவனுமே வேலை பார்க்குற மாட்டேங்கிறான். வேலை பார்த்தானே நீ ஆட்சி பிடிப்பான், நான் வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கிறானுங்க. அதனால் அது ஒரு டம்மி கட்சி ஆகி போச்சு. அந்த கட்சியெல்லாம் கூட சேர்த்துட்டு சுற்றுறதே வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இதை வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க விஜய் அவர்களை. இந்த மாதிரிலாம் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே வேலை கேட்காது. ஏன்னா உங்கள் கட்சியை வலுப்படுத்துவீங்களா, நீங்கள் அதர் கட்சியை வலுப்படுத்தலாம். ஆல்ரெடி நீங்கள் 2 அமைச்சர் சீட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க, அடுத்தது டெப்டி சிஎம் கொடுங்க, துணை நீங்களும் அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போய் அவருக்கு ஆட்சி கொடுங்க. இது தப்பாக இருக்குது. இதுக்காக நான் ஆதரவு கொடுக்க முடியாது. நீங்கள் காங்கிரஸ்க்காக நீங்கள் வந்து தோல் கொடுக்குறதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இதே மாதிரி யாராவது உடன்பாடு இல்லைன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட தனி கட்சி ஆரம்பிக்கலையாலாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை வந்து வீடியோ போஸ்ட்டாக மோஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா அதற்கான ஆதரவு இருக்குமா? இப்போ அண்ணாமலை பிஜேபியிலேருந்து வந்தார். பிஜேபியை வளர்த்து விட்டது யார்? அண்ணாமலை. அப்போ மேபி வந்து அண்ணாமலைக்கு வந்து பிஜேபியை விட்டு வெளியே வந்து சப்போர்ட் கொடுப்பீங்களா? இல்லைனா இப்போ ஒன்று 2 இப்போ ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பிஜேபி அண்ணாமலைன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? இங்கே எந்த சப்போர்ட்டர்ஸ் யாருக்கு எங்கே போகிறீங்கன்னு நான் பார்க்கணும். ஒருவேளை வந்து டிஎம்கே இருக்க ஜென்செட் இளைஞர்கள்லாம் உள்ளே வரீங்களா, இல்லைன்னா வந்து நம்ம பிஜேபியிலேருந்து உள்ளே வரீங்களா, ஏடிஎம்கில் உள்ளே வரீங்களா, டிவிக்கிலேருந்து உள்ளே வரீங்களா, இது தெரியாது. இல்லைனா வந்து அவர் என்ன தான் ஆரம்பிச்சாலும் டம்மி ஆக போகிறாரான்னு சொல்லிட்டு தெரியாது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆள் சொன்னார், காலம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு. கடைசியில் காலம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஊட்டியில் போய் பதுங்கிக்கிட்டார். இந்த கட்சி விவகாரத்தான் போனாரான்னு தெரியாது, தனி கட்சிக்காக போனாரான்னு தெரியாது, உள்ள இவரோட இன்வால்வ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அவரை தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அரசியல் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் புரிதல் இங்கே நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் எனக்கே வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கிறேன். இந்த அரசியல் என்னெல்லாம் பண்ணும், இந்த அரசியல் யாரை எப்படி கவுத்து விடும், இந்த அரசியல் எந்த அளவுக்கு ஒருத்தரோட உண்மை முகத்தை வெளியே கொண்டு வரும், இந்த அரசியல் ஒருத்தனை எந்த அளவுக்கு தரக்குறைவாகவும் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக கற்றுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்று கொஞ்சம் கொஞ்சமாக நானே திருத்திப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்காகலாம் வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் முட்டு கொடுக்க முடியாது. எது இங்கே கரெக்டாக இருக்கோ அது கரெக்டாக தான் பேசுவேன் நான். அதுக்காக நான் டிவிக்கு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா டிவிக்கு நான் ஆதரவாக பேசியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலையே. பட் அதே விஷயத்தில் நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். இங்கே ஒரு மாற்றம் எல்லா மக்களும் விரும்பி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு டைம் கொடுக்கணும், ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. அதனால் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம், தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். இது நம்ம டிவிக்கிலேயே நம்ம சொல்கிறாங்க. டிவிக்கிலேயே தப்பாக இருந்துச்சுன்னா அவங்களே அதுக்கான இதை கொடுக்குறாங்க. இல்லைங்க இது தப்பாக இருக்குங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கு எதிர்க்கிறாங்க. ஓட் போட்டவங்களே, அவனோட ஐடிவிங்களே இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணவங்களே எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. இல்லைண்ணே இது பண்ணுற தப்புனே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அது நல்லது தானே. இது எந்த கட்சியில் பண்ணுறாங்க? எந்த கட்சியிலுமே இது பண்ணுறது இல்லையே. அதனால் வந்து இது பாராட்டுக்குரியது தான். இதே மாதிரி எல்லாத்துக்குமே தப்பாக இருந்துச்சுன்னா அதை கொஸ்டின் கேளுங்க, அதை மாற்றிப்பாங்க. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சில்லி வேலைங்க நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எடுபடாதுங்க. திரும்பவும் அதுதான் எலெக்ஷனில் ஜெயிப்பார். அதனால் எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி உழைக்க கற்றுக்குங்க இருக்கிற கட்சிக்காரங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க.